World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மற்றும் சஸ்திக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் அனைவருக்கும் உங்கள் விடிஆரின் வல்லரசு தினேஷ் ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள். ஸோ நம்ம ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா எல்லா மாணவர்களுக்கும் ஆராய்ச்சி வகுப்பு அப்படிங்கிறத நடத்திட்டுருக்கோம். நம்மள்ட்ட ஏற்கனவே படித்த மாணவர்களுக்கும் சரி, வெளியிலேருந்து வரக்கூடிய புதிய மாணவர்களும் நம்மளோட ஆராய்ச்சி வகுப்பில் பங்கேற்று ஒரு ஜாதக ரீதியாக ஒரு விதி எவ்வளோ பலமாக செயல்படுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுங்கிறதுல வகையில் நம்ம சிறப்பான வகுப்புகளை வந்து நடத்திட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலாக பிடிஆர் ஜாதக ஆராய்ச்சி வகுப்பு அப்படிங்கிற தலைப்பில் நிறைய ஆராய்ச்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஒரு பர்டிகுலர் தலைப்பை எடுத்து அந்த தலைப்பில் ஒரு பர்டிகுலர் விதிகளை, அதுவும் குறிப்பாக ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட விதிகளை அனுபவத்தில் அப்ளை பண்ணும்போது, ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக வேலை செய்யுது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ண விதிகளை நான் உங்களுக்கு வகுப்பில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதுக்கு நிறையா ஒரு 50க்கும் மேற்பட்ட எக்ஸாம்பிள் ஜாதகம் போட்டும் அதுக்கான பரிகாரங்களை பற்றியும் வகுப்பில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அந்த வகையில் ஒவ்வொரு மாதமும் ரொம்ப சிறப்பான தலைப்பில் நம்ம வகுப்பு எடுத்துகிட்ருக்கோம். இதில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்கீங்க. லாஸ்ட் கிளாஸில் கூட 290 மாணவர்கள் படிச்சிங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா மாணவர்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு வகுப்பாக இந்த விடிஆர் வகுப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு ஆராய்ச்சி வகுப்புங்கிறனால ஒரு ஜாதகத்தில் ஆராய்ச்சி பண்ணும்போது தான் நமக்கு சரியான ரிசல்ட் கிடைக்கும். ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க முடியுங்கிறத நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். அந்த மாதிரி இந்த மாதம், அதாவது மார்ச் மாதம் வந்து நம்ம என்ன தலைப்பில் வகுப்பு படிக்க போகிறோம் அப்படின்னா, ராகு கேது மிட் பாயிண்ட் அப்படிங்கிற தலைப்பில் வகுப்பு பார்க்க போகிறோம். அதாவது ராகு கேது மையப்புள்ளி, இது ஜோதிடத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். குறிப்பாக நாடி முறையில் இது அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மெத்தடாக இருக்குது. இந்த மெத்தடை பல ஜோதிடர்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இருந்தாலும் நம்முடைய மாணவர்களுக்கு இந்த சப்ஜெக்டை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் எடுக்கிறேன். உங்களுக்கு இது ஒரு புதுவிதமான சப்ஜெக்டாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இதை அனுபவத்தில் அப்ளை பண்ணி பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய தாக்கங்களை வந்து ஒரு மனிதனுக்கு உண்டு பண்ணும். ஸோ இது வந்து ஒரு 3 ஸ்ட்ரக்சராக வேலை செய்யும். இதை எப்படி நம்ம இந்த ராகு கேது மையப்புள்ளியை வந்து நம்ம அளவீடு பண்ணுறது அப்படிங்கிற விஷயம், அதை எப்படி ஈஸியாக அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றிலாம் வகுப்பில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதனுடைய ஒரு அறிமுகமான உரையை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ பொதுவாக ராகு கேதுனா எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். ராகு கேது அப்படின்னாலே நிழல் கிரகங்கள், அது நம்முடைய கர்மாவை அனுபவிச்சே ஆகணும். அது குறிப்பாக நம்ம செஞ்ச பாவத்துக்கான தண்டனையை கொடுப்பதற்கு ராகு கேது ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னே சொல்லலாம். நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்புன்னு பார்க்கும்போது ராகு நமக்கான நன்மைகளை கொடுப்பார். ஆனால் கேது எல்லா விதத்துலேயும் ஏதாவது ஒரு தடையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கார். அப்படி இருக்கிற பட்சத்தில் ராகு கேது அப்படிங்கிற விஷயம் நம்முடைய கர்மாவை சரியாக நம்ம அனுபவிச்சே ஆகணுங்கிறத வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு வாட்ச்மேன்ஸ் மாதிரி, சூப்பர்வைசர் மாதிரி இந்த ஜாதக கட்டத்துக்குள்ளே இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த மையப்புள்ளி அப்படிங்கிற விஷயத்தை எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கிறது அப்படின்னா ரொம்ப எளிமையான விஷயந்தான். ஸோ ராகு கேது ஒரு ஜாதகத்தில் 180 டிகிரியில் எதிரெதிர் வீடுகளில் அமர்ந்திருக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அப்படி அமரும் பொழுது அவங்களுடைய மையப்புள்ளி அப்படிங்கிறத ஈஸியாக எடுக்க தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ராகு கேது எந்தெந்த வீடுகளில் இருக்கோ அந்தந்த வீடுகளில் இருக்கும்போது எப்படி மையப்புள்ளி உருவாகுது அப்படிங்கிறத கிளாஸில் நான் எக்ஸாம்பிளாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்குறீங்கன்னா, தனுஷில் ஒருத்தங்களுக்கு ராகு இருக்குது அப்படின்னா அப்போ கண்டிப்பாக கேது வந்து மிதத்தில் தான் இருக்கும். ஆப்போசிட் வீட்டில் 180 டிகிரியில் இருக்கும். ஸோ இப்படி ஒரு ஜாதக கட்டம் இருக்குது. நீங்கள் எந்த லக்னத்தில் வேணாலும் பிறந்துருங்க, உங்களுக்கு கிரகங்கள் எங்கே வேணாலும் இருக்கட்டும். ஸோ இப்போ ராகு கேது எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மார்க் பண்ணணும். அதை மார்க் பண்ணி அதோட மிட் பாயிண்ட்டை எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ராகுலேருந்து இங்கே வரும், கேதுலேருந்து இங்கே வரும். ஸோ ராகுலேருந்து 4வது வீடு, கேதுலேருந்து 4வது வீடு, இங்கே ஒரு மிட் பாயிண்ட் உருவாகுதா? அதே மாதிரி ராகுலேருந்து 4வது வீடு, கேதுலேருந்து 4வது வீடு, இங்கே ஒரு மிட் பாயிண்ட் உருவாகுது. எல்லா ஜாதகத்துலேயும் 2 விதமான மிட் பாயிண்ட் உருவாகும் ராகு கேதுல. சரிங்களா?
ஏன்னா ராகு கேதுக்கள் எப்படி ட்ராவல் பண்ணும்? ரிவர்ஸில் ட்ராவல் பண்ணும். கேது ரிவர்ஸில் வருது, ராகு ரிவர்ஸில் போகுது. அங்கே போகும்போது ஒரு மையப்புள்ளி, ஒரு மிட் பாயிண்ட் அப்படிங்கிறது ராகு கேதுக்கள் இருக்கக்கூடிய வீட்டுக்கு 4வது வீட்டில் இந்த மிட் பாயிண்ட் அப்படிங்கிறது உருவாகும். சரிங்களா? அப்படி உருவாகும்போது இது என்ன மாதிரி தன்மையை வெளிப்படுத்தும் அப்படின்னா, முதல்ல இதை 3 விதமாக பார்க்கணும். காலபுருஷ தத்துவமாக பார்க்கணும், அதுக்கப்புறம் ஜாதக கட்டமாகவும் பார்க்கணும். இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிள் ஜாதகத்துக்கு காமனாகவே இதனுடைய பலன்களை நம்ம எடுக்கலாம். காலபுருஷ தத்துவப்படி இது எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, யாருக்கெல்லாம் தனுஷில் ராகு, மிதனத்தில் கேது இருக்கோ அவங்களுக்கு இந்த மிட் பாயிண்ட்னால் 2 விதமான பிரச்சனை இருக்கும். முதல் பிரச்சனை என்னென்னா, கடன், நோய், வம்பு, வழக்கு, இந்த பிரச்சனைகளை கொடுக்கும். அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் பிரச்சனை வரும். எதனால் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் சந்திக்கிறாங்கன்னா, ஒரு மிட் பாயிண்ட் எங்கே விலகுது? காலபுருஷத்துடைய 6ஆம் பாவம். காலபுருஷத்துடைய 6ஆம் பாவம் இது கன்னி ராசி. இந்த கன்னி ராசியில் ஒரு மிட் பாயிண்ட் விழுகிறனால கன்னி ராசியோட காரகத்துவங்கள் எல்லாமே அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் எளிமையாக கிடைக்காம அதுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திக்கிற மாதிரி சூழல் வரும். இது ஒரு பாயிண்ட்டு. அப்போ கிரகமே இல்லாமல் வேறு எந்த கிரகமும் நீங்கள் போட தேவையில்லை. ஒரு ஜாதகத்தை எடுத்தோடனே ராகு கேது எங்கே இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கிட்டு அதோட மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணி நீங்கள் பலன் சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவங்க அந்த மரண பிரச்சனையில் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லலாம். இது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லப்போனால், ராகுக்கு ஏதோ பாம்பு கிரகம்னு சொல்கிறோம். ஒரு கரும்பாம்பும் ஒரு செந்நிற பாம்பும் 2 பாம்பும் உங்களை சுற்றி வளைச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண முடியும்? உங்களால் செயல்பட முடியாது. அந்த மாதிரி ராகு கேதுக்கள் உங்களை சுற்றி வளைத்த மாதிரியான ஒரு அமைப்பை உண்டு பண்ணும். அப்போ ராகு தனுஷ்லையும் கேது மிதுனத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த கன்னி சம்மந்தப்பட்ட காரகத்துவத்தில் உள்ள விஷயங்கள் எல்லாமே பாதிப்படையும். ஏதாவது ஒரு பாதிப்பை சந்திப்பாங்கன்னு சொல்லலாம். அது அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உள்ள கிரக வலிமையை பொறுத்து அந்த பாதிப்பு சில பேருக்கு குறைவாக இருக்கும், சில பேருக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். அடுத்தது 2வது சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, மிட் பாயிண்ட் வேறு எங்கே விலகுது? மீன ராசியில் விலகுது. காலபுருஷத்துடைய 12வது பாவம், இது 6வது பாவம். அப்போ என்ன ஆகும்? 6ஆம் பாவத்துக்கு உண்டான விஷயத்தில் ப்ராப்ளம் ஏற்படுத்துகிற மாதிரி 12ஆம் பாவம் உண்டான விஷயத்துலையும் ப்ராப்ளம் ஏற்படுத்தும். அப்போ வெளிநாடு சம்பந்தமான விஷயம், வெளிநாட்டுக்கு போகிறது வருது, அதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை உண்டு பண்ணும். சீக்கிரமாக வெளிநாட்டுக்கு போகணும் முயற்சி பண்ணாலும் அதை தள்ளி போய்கிட்டே இருக்கும், காலதாமதமாகும், சில தடைகளை உண்டு பண்ணக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் ஒரு சுப செலவு பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு லேண்டு வாங்கணும், ஒரு கல்யாணம் பண்ணணும், இந்த மாதிரி சுப செலவுகள் பண்ணுறதில் ஒரு தடையை கொடுக்கும். அசுப செலவை ஈஸியாக கொடுத்துரும். விரயம், லாஸுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தையும் ஈஸியாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் கட்டில் சுகம்னு சொல்லக்கூடிய பெட்ரூம் சுகம், ஏன்னா அதுதான் ஐன போகஸ்தானம்னு சொல்லுவாங்க, அந்த விஷயத்துலையும் சில பிரச்சனைகளை கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு ராகு கேது ஒரு ஜாதக கட்டத்தில் பார்த்த உடனே வேறு எந்த கிரகத்தையும் பார்க்க தேவையில்லை. ராகு கேது இருக்கிற இடத்த மட்டும் வச்சு அதோட மிட் பாயிண்ட் எந்த இடத்துல வருதுன்னு பார்த்தீங்கன்னா அது ராசி மண்டலத்தில் காலபுருஷத்துக்கு எத்தனாவது பாவம்னு வச்சு அதோடைய பலன்களை சொல்லலாம். அப்போ இப்போ நான் 6ஆம் பாவத்துக்கும் 12ஆம் பாவத்துக்கும் சொன்னேன். அந்த மாதிரி மற்ற பாவங்கள் ராகு கேதுக்களோட மிட் பாயிண்டில் மற்ற ராசிகள் விழுகும்போது, இப்போ மேஷம் விழுந்தால் என்ன மாதிரி பலன், ரிஷபம் விழுந்தால் என்ன மாதிரி பலன், கடகம் விழுந்தால் என்ன மாதிரி பலன், சிம்மம்க்கு என்ன மாதிரி பலன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஸோ இது காலபுருஷ தத்துவத்தை அடிப்படையாக வச்சு பார்க்குறது, இது ஒரு கான்செப்ட். ஓகே, அடுத்தது 2வது லக்ன ரீதியாக எப்படி பலன் கொடுக்கும். நம்மளுடைய ஜனனகால லக்ன ரீதியாக இந்த பலன்களை எடுக்கலாம். ஜென்ம லக்னம் இதே மாதிரியே ராகு கேதுவை அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம். இதே மாதிரி ராகு கேதுவை அப்படியே எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு லக்னத்தை எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்ம லக்னம்.
புதுசாகவே கட்டம் போட்டுடலாம். எந்த கிரகமும் வேண்டாம், ராகு கேது மார்க் பண்ணணும், நம்ம பிறந்த ஜென்ம லக்னத்தை மார்க் பண்ணால் போதும், அதை வச்சு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஜென்ம லக்னம் ஒரு ரிஷப லக்னம் அப்படின்னு மார்க் பண்ணிக்குவோம். ரிஷப லக்னம் மார்க் பண்ணியாச்சு. ராகு கும்பத்தில் இருக்குது, அப்போ கேது வந்து சிம்மத்தில் இருக்குது. அப்போ இதை அடிப்படையாக வச்சு நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், கேது என்ன பண்ணும், ரிவர்ஸில் வருமா? கேது என்ன பண்ணும், ரிவர்ஸில் வரும். 1 2 3 4. கேது வந்து ரிவர்ஸில் இங்கே வருது. ஓகே, அடுத்தது இப்போ இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா எப்படி இது வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1 2 3 4 இதோட மையப்புள்ளியை நம்ம மார்க் பண்ணிட்டோம். ராகு இதோட மையப்புள்ளியை மார்க் பண்ணியாச்சு. இதான் மிட் பாயிண்ட். ஸோ அப்படி இந்த மிட் பாயிண்டில் நம்ம எடுத்துக்கும் போது இது எப்படி வேலை செய்யும்? இப்போ லக்னத்தை மார்க் பண்ணிட்டோம். லக்னத்தை மார்க் பண்ணிட்டோம்னா லக்னத்துக்கு உண்டான பாவங்கள் அப்படிங்கிறது வேலை செய்யுமா? ஸோ அப்போ இங்கே ஒரு மிட் பாயிண்ட் வருதா, இங்கே ஒரு மிட் பாயிண்ட் வருதா? அப்போ இது என்ன பாவம்? இது லக்னத்துக்கு 1ஆம் பாவமா, இது லக்னத்துக்கு 7ஆம் பாவம். அப்போ என்ன ஆகுது, 1ஆம் பாவம் சம்பந்தமான பிரச்சனையை சந்திப்பாங்க. அப்போ உங்களுடைய ஜென்ம லக்னமே மிட் பாயிண்டில் மாட்டிருச்சுன்னா அப்போ என்ன ஆகும், சுய முன்னேற்றத்தில் பிரச்சனை வரும். எவ்வளோ திறமை இருந்தாலும் அதை வெளிப்படுத்த முடியாது. அடிக்கடி கெட்ட பெயர் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும். அடிக்கடி என்னாகும், கெட்ட பெயர் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும். அதே மாதிரி தலையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி சொல்லலாம். அதே மாதிரி 7ஆம் பாவம் மிட் பாயிண்டில் மாட்டுது, அப்போ என்ன ஆகும், திருமண வாழ்க்கையில் பிரச்சனை. திருமண வாழ்க்கையில் கண்டிப்பாக பாதிப்பு வரும். அதே மாதிரி கூட்டு தொழில், அதுலேயும் பிரச்சனை வரும். இரண்டாவது குழந்தை பிறகுல தாமதம் ஏற்படலாம். அது இரண்டாவது குழந்தை பிறந்து ஹெல்த்தி இல்லாமல் இருக்கும். அதனால் நிறையா பிரச்சனைகளை சந்திப்பாங்க. இப்படி லக்ன ரீதியாக பார்க்கும்பொழுது ராகு கேது மிட் பாயிண்ட் எந்த பாவத்தில் விழுகிறதோ அந்த பாவத்துக்கு அடி உண்டுன்னு சொல்லலாம். அப்போ ஜென்ம லக்ன ரீதியாக இந்த அமைப்புகளை நம்ம எடுத்துக்கணும். இது ஒரு கான்செப்ட். அடுத்து 3வது பாயிண்ட் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, 3வது பாயிண்ட் வந்து அந்த மிட் பாயிண்டில் ஏதாவது கிரகம் இருந்தால் அந்த கிரக காரகத்துவமும் அதோடைய ஆதிபத்தியமும் பாதிக்கப்படும். ஸோ அது ஒரு 3வது கான்செப்டாக எடுக்கணும். சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மகர லக்னத்தில் ஒருத்தங்க பிறந்திருக்காங்க.
அவங்களுக்கு ராகு கேதுல இருக்குது. ஸோ இங்கே வந்து அவங்களுக்கு சூரியன், இங்கே வந்து சனி. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், லக்னம் இருக்குது, ராகு கேது இருக்குது. இதை வச்சு மிட் பாயிண்ட் நம்ம என்ன பண்ணுறோம், மார்க் பண்ணுறோம். அப்போ மிட் பாயிண்டில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது? இந்த மிட் பாயிண்டில் வந்து சூரியன், இன்னொரு கிரகம் சனி மாட்டிக்கிச்சு. அப்போ என்னாகும், சூரியன் சனியோட காரகத்துவங்களில் பாதிப்பு ஏற்படும். சூரியன் சனியோட காரகத்துவங்களில் கண்டிப்பாக பாதிப்பு வரும். அப்போ என்ன சொல்லலாம்னா, அப்பாவோட உறவில் பாதிப்பு, அதுக்கப்புறம் பதவி உயர்வு கிடைக்கிறதுல பாதிப்பு ஏற்படும். இவங்க நேர்மையாக இருக்கிறதே இவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும். நேர்மையாக இருக்க முடியாத மாதிரியான சோதனைகளை அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்படி இந்த ராகு கேதுக்கள் அவங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும். அடுத்து சனி. சனியோட அமைப்பை பொறுத்த வரைக்கும் இவங்க ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அந்த பிஸ்னஸில் நசிவு ஏற்படும், தொழில் விருத்தி பண்ண முடியாது. அதுக்கப்புறம் காலில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும். சித்தப்பா உறவுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படிங்கிற விஷயங்கள் வரும். இந்த மாதிரி சூரியன் சனியோடைய காரகத்துவத்தில் பிரச்சனைகளை கொடுக்கும். மேலும் என்ன கொடுக்கும்னா, இப்போ சூரியன் இந்த லக்னத்துக்கு யார், 8ஆம் வீடு ஆதிபத்தியம் வாங்குறார். அப்போ 8ஆம் பாவத்துலேயும் ப்ராப்ளங்களை கொடுக்கும். இப்போ 8ஆம் பாவங்கிறது ஆயுள் ஸ்தானம், விபத்தை பற்றி சொல்லக்கூடியது. அப்போ ஆயுள் விபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் மிட் பாயிண்டில் மாட்டிருச்சுன்னா ஆயுள் குறைபாடு ஏற்படும், விபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் கொடுக்கும். ஸோ அப்போ கவனமாக என்ன பண்ணிக்கணும், அதுக்கு உண்டான பரிகாரங்களை நம்ம பண்ணிக்கணும். இப்போ சனி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது லக்னத்துக்கு யாராக வராங்க, 1, 2 ஆதிபத்தியம். அப்போ சுய முன்னேற்றம், வருமானம், குடும்பம் அதுலேயும் பிரச்சனைகளை கொடுக்கும். அப்போ இந்த ராகு கேது மிட் பாயிண்ட் மையப்புள்ளிங்கிறது 3 விதமாக வேலை செய்யும். காலபுருஷத்துவமாக வேலை செய்யும், லக்ன ரீதியாக வரக்கூடிய பாவத்தில் பிரச்சனையை கொடுக்கும், லக்ன ரீதியாக அந்த மிட் பாயிண்டில் அமைஞ்ச கிரக காரகத்துவமும் பாதிக்கப்படும். ஸோ என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்குங்கிறத நம்ம கிளாஸில் எல்லா கிரகங்களுக்கும், எல்லா பாவங்களுக்கும், எல்லா ராசிகளுக்கும் அடிப்படையாக வைத்து படிக்க போகிறோம். டீட்டெயிலாக படிச்சுட்டு இது எப்படி பாதிப்பை கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான பரிகாரத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு எப்படி சார் பரிகாரம் எடுக்கிறது? நிறைய பரிகாரம் இருக்குது. சரிங்களா? இதில் வந்து இந்த ராகு கேதுவுக்காக நம்ம நிறையா பரிகாரம் படிக்க போகிறோம். இந்த மிட் பாயிண்ட்னால் எந்த ராசி பாதிக்கப்படுது, எந்த பாவம் பாதிக்கப்படுது, எந்த கிரகம் பாதிக்கப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இந்த பரிகாரங்களை எடுப்போம். புரியுதுங்களா? ஸோ அப்போ வந்து இப்போ இந்த மிட் பாயிண்டில் தனுஷ் ராசி பாதிக்கப்பட்டால் அதுக்கு என்ன மாதிரி பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, கோயில் திருப்பணிக்கு உதவ வேண்டும். கோயில் திருப்பணிக்கு உதவணும். ஸோ இந்த மாதிரி எந்த ராசி பாதிக்கப்படுதோ அதுக்கு உண்டான பரிகாரம் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அந்த கோயில் திருப்பணிக்கு உதவணும். அது என்ன மாதிரியான பரிகாரங்களாக இருக்கும் அப்படின்னா, வாழ்வியல் பரிகாரம், தாந்திரிக பரிகாரம், ரிவர்ஸ் பரிகாரம், தான தர்ம பரிகாரம், நட்சத்திர பரிகாரம், இந்த மாதிரி நிறையா பரிகாரங்கள் வந்து இதில் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு கிரகம் பாவம் பாதிக்கப்படுது. ஸோ இப்போ வந்து 8ஆம் பாவம் இந்த மிட் பாயிண்டில் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், கழிப்பறை சுத்தம் செய்கிறவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும். அதுக்கப்புறம் கிரக ரீதியாக பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு சுக்கிரன் வந்து மிட் பாயிண்டில் மாட்டிருச்சு அப்படின்னா ஏழைகளின் திருமணத்துக்கு உதவி செய்யணும். ஸோ இப்படி நிறையா பரிகாரங்கள் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி நிறையா பரிகாரங்கள் இருக்குது. ஸோ அதை என்னென்ன மெத்தடில் அந்த பரிகாரம் படிக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது,
வாழ்வியலாக பார்க்க போகிறோம். தாந்திரிக பரிகாரம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ரிவர்ஸ் பரிகாரம் பார்க்க போகிறோம். தானம் கொடுக்கறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸ்டார் ரிலேட்டடாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த 5 வகையான பரிகாரத்தோடு சேர்த்து சூட்சமமான கோயில்கள் கொடுக்க போகிறேன். இந்த ராகுக்கு இது மிட் பாயிண்ட்டுக்கு கோயில்கள் இருக்குது, அதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன மாதிரியான கோயில்களுக்கு போகணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ இப்போ ராகுக்கு இது மிட் பாயிண்ட் வந்து மேஷத்தில் வருது அப்படின்னா அதுக்கு என்ன கோயில்? ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்மீக ஸ்தலங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிட் பாயிண்ட் வந்து மேஷத்தில் இருக்குது. மேஷத்தில் உங்களுக்கு மிட் பாயிண்ட் விழுகுது அப்படின்னா என்ன மாதிரியான கோயில்களுக்கு போகணும் அப்படின்னு பார்க்கும்போது திருச்சி உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போகணும். சரிங்களா? அதே மாதிரி விருச்சகத்தில் மிட் பாயிண்ட் விழுந்துருச்சு, அப்போ அதுக்கு என்ன கோயிலுக்கு போகணும் அப்படின்னா காளகஸ்தி, பாதாள விநாயகர் கோயில் போகணும். அந்த கோயில் எப்போ போகணும், அங்கே போய் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிலாம் டீட்டெயிலாக நான் வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி 12 ராசிகள்லையும் மிட் பாயிண்ட் விழுகும்போது என்னென்ன மாதிரி கோயில்களுக்கு போகணும் அப்படிங்கிற சூட்சமங்களையும் நான் உங்களுக்கு வகுப்பில் கிளியராக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வகுப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வகுப்பாக இருக்கும். ரொம்ப எளிமையாக புரிஞ்சக்கூடிய கான்செப்ட். ஒரு ஜாதக கட்டத்துக்குள்ளே ராகு கேது எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அதோட மிட் பாயிண்ட்டை பார்க்குறீங்க, அதில் ஏதாவது கிரகம் மாட்டியிருக்கான்னு பார்க்குறீங்க, என்ன பாவம் பாதிக்கப்படுதுன்னு பார்க்குறீங்க. அதுக்கு கிளியர் கட்டாக நிறையா பரிகாரங்கள் படிக்க போகிறீங்க. அதுக்கான ஆன்மீக ஸ்தலங்களும் சொல்ல போகிறேன், எந்த ஸ்தலங்களுக்கு போகணும் அப்படிங்கிறதையும் கொடுக்க போகிறேன். ஸோ இது ஒரு அருமையான வகுப்பு. இது முதல் முறையாக நம்முடைய சஷ்டிக் சாஸ்திரா இன்ஸ்டியூட் சார்பாக நடத்தக்கூடிய வகுப்பு. இது ஒரு புதிய வகுப்புனால நிறையா மாணவர்கள் இதை பங்கு கொள்ளலாம். முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய 500 மாணவர்களுக்கு தான் அனுமதி. ஸோ ஐடி வந்து 500 மாணவர்கள் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்கெல்லாம் இந்த வகுப்பில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எப்பயுமே நம்மளுடைய இன்ஸ்டியூட் சார்பாக நடத்துகிற வகுப்புலேயே மிக குறைந்த கட்டணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் தான். ஸோ இந்த கட்டணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வகுப்புக்கான கட்டணம் வந்து 500 ரூபாய். இந்த வகுப்பு வந்து 15/3/2025 சனிக்கிழமை அன்னைக்கு நடக்குது. எப்பயுமே 3வது சனிக்கிழமை அன்னைக்கு இந்த விடிஆர் வகுப்பு நடக்கும். காலையில் 10 AM - 1 PM வரைக்கும் நடக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு தேவையான சில PDFஸும் கொடுப்பேன். ரொம்ப ஒரு அருமையான வகுப்பும். இதில் நிறையா மாணவர்கள் பயனடைஞ்சிட்ருக்காங்க. ஸோ இந்த வகுப்பில் ஆவரேஜாக எப்பயுமே ஒரு 250 மாணவர்களுக்கு மேலே ஜாயின் பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட 300 மாணவர்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ 500 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி ஐடி வாங்கியிருக்கோம். ஸோ நீங்கள் 500 பேர் வரைக்கும் இதில் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ இந்த விளம்பரம் பார்த்த உடனே கீழே இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா 500 மேலே வந்துருச்சுன்னா லைவ் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது, ரெக்கார்டிங் வீடியோ மட்டும் தான் வாங்க முடியும். ஸோ உங்கள் எல்லாரையும் இந்த ராகு கேது மிட் பாயிண்ட் மையப்புள்ளி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிற தலைப்பில் விடிஆர் ஜாதக ஆராய்ச்சி வகுப்பு, இது ஒரு 31வது வகுப்பு. இந்த வகுப்பில் உங்கள் எல்லாரையும் 15ஆம் தேதி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.